ஹலோ கைஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளாஸ்னால் என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன, அனானிமஸ் கிளாஸ்னால் என்ன, அனானிமஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கிளாஸுங்கிறது ஒரு சிம்பிள் தான். கிளாஸ்னால் என்னென்னா ஒரு வீடுக்குள்ளே நிறைய திங்ஸ் இருக்குது, சரிங்களா? இது மொத்தமாக சேர்ந்து தான் ஒரு கிளாஸு. இந்த கிளாஸை நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை தடவை வேணாலும் நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதோட யூஸ் என்னென்னா நம்ம இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நம்ம ப்ரோக்ராம் வழியாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிச்சிட்டேன். இதில் வந்து நான் ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணேன். கிளாஸோட சின்டெக்ஸ் தான் டெஸ்ட்டு. ஓகே, இது ஓப்பன் கர்லி ப்ராசஸ் க்ளோஸ் கர்லி, சரிங்களா? இது கிளாஸ். சரி, இந்த கிளாஸுக்குள்ளே ரெண்டு விஷயம் இருக்குது, கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டெஸ்ட்ரக்டர்னு ஒரு விஷயம் இருக்குது, சரிங்களா? நம்ம அந்த விஷயத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது மெத்தட் நான் ஹைட் பண்ணி வச்சிடுறேன். சரி, ஃபஸ்ட்டு இந்த கிளாஸை வந்து மொத்த கிளாஸையும் நான் கால் பண்ண போகிறேன், சரிங்களா? அது கிளாஸை கால் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது எப்படின்னு பார்க்கலாம். நியூங்கிற ஒரு கீவேர்டு கொடுத்து நான் கிளாஸை கால் பண்ணுறேன். அப்போ இதுக்குள்ள விஷயங்கள் எனக்கு ரன் ஆகும். நியூ ஏன் கொடுத்துருக்கேன்னா ஒரு மெமரி ஸ்பேஸை எனக்கு வந்து டெம்பரரியாக இப்போதைக்கு அலகேட் பண்ணு, ஆனால் ஸ்டோரேஜ் வந்து பெர்மனெண்ட்டாக எனக்கு அலகேட் பண்ண வேண்டாம்னு நான் கொடுத்துருக்கேன். நான் ஸ்டோரேஜாக பெர்மனெண்ட்டாக அலகேட் பண்ணேன்னா அது ரீயூசபிள் பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயம். அது எனக்கு இந்த இடத்துல தேவைப்படலை. அதனால் வந்து நம்ம டேரெக்டாக டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு பார்க்குறேன், சரிங்களா? சரி, இப்போ நான் ரன் பண்ணுறேன். அந்த கிளாஸை மட்டும் தான் கால் பண்ணியிருக்கேன், நான் எதுவுமே கால் பண்ணலை. டெஸ்ட் கிளாஸ் இனிஷியேட்டட், டெஸ்ட் கிளாஸ் டெஸ்ட்ராய்டு, சரிங்களா? டெஸ்ட் கிளாஸ் இனிஷியேட்டட், டெஸ்ட் கிளாஸ் டெஸ்ட்ராய்டு. ஓகே, சப்போஸ் நான் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் எனபிள் பண்ணுறேன். எனபிள் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். இதில் ரன்னுன்றிருக்கு. இப்போ எரர் காமிக்கும். ஏன் எரர் காமிக்குன்னா ஃபங்க்ஷன் காலிங் மட்டும் தான் தெரியும் கம்பைலருக்கு. இந்த மாதிரி டெம்பரரியாக மெமரி ஏரியா நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால இது கிளாஸான்னு அதுக்கு தெரியாது, அது ஃபங்க்ஷன் அடைச்சிரும். சரி, ஓகே. அப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து ரேப் பண்ணலாம். ரேப் பண்ணுறதுக்கு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டை வந்து அந்த கிளாஸை சுற்றி போட்டோம்னா இப்போ இதுக்கு தெரியும் இது ஒரு கிளாஸ். கிளாஸ்லேருந்து ரன்னுங்கிற மெத்தடை நான் கால் பண்ண போகிறேன் அப்படின்னு அதுக்கு தெரியும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கவனிச்சிங்கன்னா டெஸ்ட் கிளாஸ் இனிஷியேட்டட்னு ஃபஸ்ட்டு வந்து ரன் ஆகிருக்கு, ரெண்டாவது ரன்னிங் டெஸ்ட் மெத்தட், மூணாவது டெஸ்ட் கிளாஸ் டெஸ்ட்ராய்டு. மூணுமே ரன் ஆகிருக்கு, பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நீங்கள் கால் பண்ண உடனே ரன் ஆகிற விஷயம். சரி, இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம், சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன் காலிங் பார்த்தோம், இந்த ஃபங்க்ஷன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷனில் வந்து பப்ளிக்கு, ஃபங்க்ஷன்ஸு, ஃபங்க்ஷன் நேம், இதுதான் இதோட சின்டெக்ஸ். இது வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதுக்கான ஓப்பன் க்ளோஸ், சரிங்களா? இந்த சின்டெக்ஸ் இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கோட். இந்த பப்ளிக் ஏன் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இது வெளியில் வேறு ஒரு கிளாஸை கீழேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் மேலே உள்ள கிளாஸோட ஆப்ஜெக்டை நம்ம கீழே எடுக்க ட்ரை பண்ணும்போது இது பப்ளிக்காக இருந்தால் மட்டும்தான் அந்த கிளாஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ப்ரைவேட்னு கொடுத்துட்டோம்னா ஒன்லி இது இந்த கிளாஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகும். அனதர் கிளாஸ்க்குள்ளே இதை இன்க்ளூட் பண்ணும்போது ஒர்க் ஆகாது. அதுதான் இந்த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீயோட யூசேஜ். இது வந்து மெம்பர் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன். எனக்கு இந்த ரெண்டு டெஸ்ட்ரக்டரும் எனக்கு தேவை கிடையாது. இப்போ ரீயூஸ் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறது. ஃபங்க்ஷனில் டேட்டா நான் கொடுத்துக்கிறேன். என்ன பண்ணுறேன், அந்த டேட்டாவை வந்து மறுபடியும் நான் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். எனக்கு இந்த இடத்துல கொடுக்குற டேட்டாவை இதில் வந்து பிரிண்ட் பண்ணு சொல்லி நான் எழுதியிருக்கேன். சரி, இப்போது ரீயூசபிளுக்கு வரும்போது நமக்கு இந்த இடம் தேவையில்லை. நமக்கு ரெண்டு மெமரி ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறது வேண்டியது. டெஸ்ட்டுங்கிற ஒரு மெமரி ஸ்பேஸும், இது என்ன பேர்னாலும் வச்சுக்கலாம். ஆப்ஜெக்ட் வந்து நான் டெஸ்ட் 1ன்னு நான் ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். டெஸ்ட்டுங்க. நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட்லேருந்து ஹலோ வேர்டுன்னு கொடுக்குறேன். டெஸ்ட் 1லேருந்து அனதர் டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ரீயூசபிள். ஏன்னா ஒரு கிளாஸுக்கு ரெண்டு மெமரி, இதில் தனியாக இந்த காப்பி இருக்கும், இதில் தனியாக காப்பி இருக்கும், இதில் தனியாக ஒரு காப்பி இருக்கும் அந்த கிளாஸோட காப்பி, இதில் தனியாக ஒரு கிளாஸோட காப்பி இருக்கும். அந்த சேவ் பண்ணி வச்சுருந்த கிளாஸோட காப்பியில் தான் நான் வந்து இந்த டேட்டா கொடுத்து அவுட்புட் எடுக்கிறேன்னு தவிர இதில் நான் டேரெக்டாக கொடுக்கல. அதனால் இது பார்த்தோன்னே தெரியும், ஒரே இதை ரெண்டு க்ளோன் எடுத்து நான் வந்து ரீயூசபிள் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறதுனால லைன் பிரேக் கொடுத்துக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன்னிங் த டெஸ்ட் மெத்தட் வித் டேட்டா ஹலோ வேர்ல்டு அனதர் டெஸ்ட். இங்கே பாருங்கள், ஹலோ வேர்ல்டு ரெண்டாவது அனதர் டெஸ்ட், ரைட். இது வந்து சிம்பிளான
சிம்பிளான விஷயம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அனானிமஸ் கிளாஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அனானிமஸ் கிளாஸ்னால் என்னென்னா அந்த கிளாஸுக்கு வந்து ஒரு பேர் இருக்காது, அதுதான் அனானிமஸ். நான் என்ன சொல்கிறேன், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நான் ஒரு அனானிமஸ் கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். அதில் ஒரு ரிட்டன் கீவேர்ட் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸை நியூ கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இதுதான் அனானிமஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ எனக்கு இந்த இடத்துல கொடுக்குற டேட்டாவை வந்து நான் இது எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர்னு யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டெஸ்டர்னு என்ன மாற்றிக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நான் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். அந்த கிளாஸில் வந்து என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாலும் அது காப்பி ஆஃப் த கன்ஸ்ட்ரக்டர் தான். நல்லா நான் வச்சுக்கோங்க, கிளாஸு கன்ஸ்ட்ரக்டருங்கிறது வந்து கிளாஸோட தொடர்புடையது. இந்த கிளாஸ்க்குள்ளே என்ன பாஸ் பண்ணாலும் அது டேரெக்டாக கன்ஸ்ட்ரக்டரை உடனே எக்ஸிக்யூட் பண்ணி விடும். அதேமாதிரி டெஸ்ட்ரக்டரும் எக்ஸிக்யூட் பண்ணி விட்ரும். இப்போது இதில் பாஸ் பண்ண டேட்டாவை கன்ஸ்ட்ரக்டர் நான் கொடுத்துட்டேன். எனக்கு இந்த டேட்டாவை ஃபஸ்ட்டு வந்து நான் பாஸ் பண்ணுற செட் பண்ணுற டேட்டாவை எனக்கு இங்கே வரணும். கீழே வந்து டெஸ்டருங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே வர வைக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், நான் பப்ளிக்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். டேட்டாங்கிறத நான் கொடுத்துட்டேன். டேட்டா வந்து ஈக்குவல் டு ஓகே, வெறும் டேட்டா கூட நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் பாஸ் பண்ண உடனே எனக்கு இது ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். என்ன ஆகும்னா திஸ் டேட்டானா இந்த கிளாஸ்க்குள்ளே உள்ள டேட்டா இதை எடுத்துகிட்டு இந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணும். சரி, ஓகே, இதை நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு பாஸ் பண்ண அவசியம் இல்லை. இதில் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், எக்கோ பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணு திஸ் டேட்டா, இந்த கிளாஸில் உள்ள டேட்டாவை பிரிண்ட் பண்ணு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் வந்து இந்த வேல்யூவை, இதில் வர்ற வேல்யூவை இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ரெண்டும் டேட்டாங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுனால இந்த கிளாஸில் உள்ள இந்த டேட்டாவை எனக்கு பிரிண்ட் பண்ணு. ஏன்னா அந்த டேட்டா ஆல்ரெடி இதில் சேவ் ஆயிரும், அதனால் இந்த இடத்துல நான் பிரிண்ட் ஆகும். சரி, இதை நான் எப்படி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இனிஷியேட் பண்ணுறேன். சரிங்களா, அதேமாதிரி டெஸ்ட் பண்ணுறேன். அந்த இடத்துல நான் இனிஷியேட் பண்ணுறேன், எனக்கு ஹலோ வேர்டுன்னு ஒரு வேர்டை கொடுத்துட்டேன். அது என்ன ஆகும்னா ரன்னுக்குள்ளே வந்துட்டு இந்த கிளாஸ்க்குள்ளே வந்தோன்னா கன்ஸ்ட்ரக்டர் டேரெக்டாக ரன் ஆகும். அப்போது இந்த கிளாஸ்க்குள்ளே டேட்டா ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இதில் வந்து எனக்கு இந்த டேட்டாவை சேவ் பண்ணி வச்சோம். இதில் நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன், இந்த கிளாஸ்க்குள்ளே உள்ள டேட்டாவில் ஸ்டோர் ஆன டேட்டாவை நான் இதில் இப்படியும் இனிஷியேட்டருக்கு அப்புறம் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த இடத்துலையும் கொடுக்கலாம். 2 இடத்துல கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். சரிங்களா, டெஸ்டர். இப்போ நான் செக் பண்ணுறேன், ஹலோ வேல்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஹலோ வேல் பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் அனானிமஸ் கிளாஸ்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த கிளாஸுக்கு நான் இந்த நேமும் எதுவுமே கொடுக்கல. பார்த்தீங்களா. சரி, இதேமாரி வந்து நம்ம அனானிமஸ் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் வந்து நம்ம கிளாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போய் இதில் என்ன பண்ணுறோம், தென் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன். இப்போ எனக்கு இந்த கிளாஸை வந்து நான் கால் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த டேட்டாங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ இதுதான் அனானிமஸ் ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும்போது எனக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா, எனக்கு இந்த விஷயத்தை நான் எடுத்துடுறேன். இதில் இது எனக்கு தேவை கிடையாது, நான் எடுத்துடுறேன். சரிங்களா, சரி, எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனை டைரெக்டாக நான் கால் பண்ணுறேன். நான் எதுவுமே கொடுக்கல, ஆர்குமெண்ட் எதுவுமே கொடுக்கல. நான் கம்ப்ளீட்டாக இது ஆர்குமெண்ட்டாக நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் காலிங் இந்த இடத்துல நடக்கும். சரிங்களா, இதை நான் கொடுத்த உடனே எனக்கு அனானிமஸ் ஃபங்க்ஷன் தான் எனக்கு கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அனானிமஸ் ஃபங்க்ஷனை எனக்கு உள்ள ஃபங்க்ஷனை வந்து திருப்பி ஏரோ மார்க் கொடுத்து ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா அது ஆப்ஜெக்டாக கிளாஸாங்கிறத வந்து நம்ம கால் பண்ணுவோம், ஏரோ மார்க் வச்சு கால் பண்ணுவோம். சரிங்களா, இது வந்து எனக்கு வேண்டாம். இது அனானிமஸ் ஃபங்க்ஷனால் இப்படி ஒரு பக்கத்தில் ஓப்பன் க்ளோஸ் போட்டோம்னா எனக்கு இதில் வந்து என்ன கிடைக்கும்னா இந்த ரிட்டர்ன் பண்ணுற இந்த ஃபங்க்ஷன் கிடைக்கும், அனானிமஸ் ஃபங்க்ஷன் கிடைக்கும். அந்த ஃபங்க்ஷனை நான் இதில் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் கொடுக்க வேண்டிய ஆர்குமெண்ட் ஹலோ வேர்ல்டு. அப்போ எனக்கு இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டுன்னு வரும். இதை வந்து ரிட்டர்ன் வந்து ஹலோ வேர்ல்டு. இந்த ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு வேலை எக்கோ நான் பிரிண்ட் பண்ணுறேன். இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனமாக கவனிங்க. இது வந்து கொஞ்சம் அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸும் கிளாஸும் வந்து குழப்பமான கொஞ்சம் கான்செப்ட் தான். நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனை இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நான் கால் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். எனக்கு என்ன ஆகும், ரிட்டர்ன் பண்ணி பேரே இல்லாத ஒரு ஃபங்க்ஷன், அதுதான் அனானிமஸ் ஃபங்க்ஷன் எனக்கு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு அனானிமஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் ஆன ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் கொடுத்து நம்ம இதில் பாஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸ் இந்த இடத்துல பாஸ் ஆகும். ஸோ இந்த டேட்டா இதில் பிரிண்ட் ஆகும். இதுதான் அனானிமஸ் ஃபங்க்ஷன். ரன் பண்ணி பார்க்க. ஹலோ வேர்ல்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.